بسم الله الرحمن الرحيم. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே எனக்கு அவர்கள் அளித்திருக்கக்கூடிய தலைப்பு தர்கா வழிபாடுகளும் தவறான நிலைப்பாடுகளும். என்ன நினைக்கின்றார்கள் என்றால், அந்த தர்காவில் அடங்கியிருக்கக்கூடியவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், அவங்க பார்க்கிறாங்க, அவர்கள் கேட்கின்றார்கள், இங்கிருந்து யார் யார் வியாழக்கிழமை தோறும் எண்ணெய் ஊற்றுகின்றார்கள் என்பது அவங்களுக்கு தெரிகிறது. இன்னைக்கு அஸ்மா எண்ணெய் ஊத்திருக்காங்க, இன்னைக்கு கதிஜா எண்ணெய் ஊத்திருக்காங்க, ஆயிஷா எண்ணெய் ஊத்திருக்கிறாங்க, உம்மு குல்சும் ஜெய்தூனும் என்று ஒவ்வொரு ஆளும் இப்படி ஊத்துறாங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியும் என்று நம்புகின்றார்கள். ஆனா நெய்னாம்பள்ளியில எந்த வழியுள்ள அடங்கியிருக்காருன்னு தெரியல, அங்கே ஒரு வழியுள்ள அடங்கியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அங்க தினந்தோறும் பெண்கள் எண்ணெய் கொண்டு போய் ஊத்துறாங்க. இது வேற எங்குமே இல்லாத ஒன்று, எண்ணெயை கொண்டு போய் ஊத்துறது. இதெல்லாம் அவரிடத்தில் உள்ள ஒரு நம்பிக்கை. நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறும், நாட்டங்கள் நிறைவேறும், நம்முடைய வேண்டுகோள்கள் நிறைவேற்றப்படும் என்று அவர்கள் நம்புகின்றார்கள். அதனாலதான் இப்படி எல்லாம் கொண்டு போய் எண்ணெய் ஊற்றுவது, இது போன்ற இந்த காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த தர்காக்களை பற்றி மார்க்கம் என்ன சொல்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக மக்காவிற்கு அனுப்புகின்றார். மக்காவில் அல்லாஹ்வுடைய தூதர் வரும் பொழுது அந்த மக்காவில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை தெரியாமல் இருந்தார்களா என்று பார்த்தால் எல்லாருமே அல்லாஹ்வை தெரிஞ்சிருந்தாங்க. யாருக்குமே அல்லாஹ் தெரியாது என்று சொல்ல முடியாது. ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனார் பெயரே அப்துல்லா, அல்லாஹ்வுடைய அடிமை என்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய தகப்பனாருக்கு பெயர் சூட்டப்பட்டிருந்தது. அவங்க நரகவாதியாக ஆகிவிட்டார்கள். அப்படியானால் அல்லாஹ் அவர்களிடத்தில் புதிதாக அறிமுகப்படுத்த வேண்டிய, அல்லாஹ்வே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிதாக அறிமுகப்படுத்துவதற்காக வரவில்லை. அல்லாஹ் நன்கு தெரிந்திருந்தான். அல்லாஹ்வே கேட்க சொல்றான், குல் மர்ரப்புஸ் ஸமாவாத்தி ஸபஇ வல் அர்ஷில் அஸீம். 7 வானங்களுக்கும் அரிஷுக்கும், மகத்தான அரிஷுக்கும் இரட்சகன் யார் என்று நீங்கள் கேளுங்கள். ஸயகூலூன லில்லாஹ், அவர்கள் அல்லாஹ்விற்குத்தான் இவையெல்லாம் சொந்தம் என்று பதில் சொல்வார்கள் என்று அல்லாஹ்வே சொல்றான். அரிஷை தெரிந்திருந்தார்கள் அந்த மக்கள். 7 வானத்திற்கும் அல்லாஹ் தான் ரப்பு என்று தெரிந்து வைத்திருந்தார்கள், அவன் தான் இரட்சகன் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். குல் மன் பியதிஹி மலக்கூத்து குல்லி ஷைஇன் வஹுவ யுஜீர் வலா யுஜாரு அலைஹி. எல்லா பொருள்களுடைய ஆட்சி அதிகாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேளுங்கள். அல்லாஹ் கேட்க சொல்றான். அவன்தான் மற்றவர்களை பாதுகாப்பான், அவனை வேறு யாரும் பாதுகாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது யாரு என்று கேளுங்கள். ஸயகூலூன லில்லாஹ், அவர்கள் இவையெல்லாம் அல்லாஹ்விற்குத்தான் சொந்தம் என்று பதிலளிக்கின்றார்கள். நாம என்ன பார்க்கின்றோம் என்றால், அல்லாஹ்வை அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள். ஆனால் என்ன செய்தார்கள்? அவங்க இன்றைக்கு நாம வணங்குகின்றோமே, அழைத்து பிரார்த்திக்கின்றோமே, மொஹிதீன் என்று, காஜா மொயினுத்தீன் என்று, சையத் அலி பாத்திமா என்று, கடற்கரை பீமா என்று அழைக்கின்றோமே, இவர்களை எல்லாம் விட சிறந்த உயர்ந்த நல்லடியார்களை அவர்கள் அழைத்துக் கொண்டிருந்தார்கள். யார் அழைச்சாங்க? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள். அவங்களுடைய சிலையெல்லாம் காபாவில் இருந்துச்சு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சிலையெல்லாம் அவர்கள் வைத்திருந்தார்கள்.
அவங்க தான் நல்லடியார்கள், அவங்க நமக்கு இறைவனிடத்தில் பரிந்துரை செய்வார்கள். பாயிண்ட பாருங்க, என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. மாநாபதுகும் இல்லா யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, அவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி கொண்டு போய் விடுவார்கள். இப்படிதான் அவர்கள், அதாவது அவங்க அல்லாஹ்வை தெரிஞ்சிருந்தாங்க, அல்லாஹ்வோடு அல்லாஹ் அரிசிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் தான் என்று தெரிந்து வைத்திருந்தார்கள். வானத்திலிருந்து மலையை இறக்குபவன் அல்லாஹ் என்று நம்பியிருந்தார்கள். புல் பூண்டுகளை முளைக்க செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்று நம்பியிருந்தார்கள். அல்லாஹ் கேட்கிறான், கடல்கள் அவர்கள் தடுமாறி திசை மாறி, அவருடைய கப்பல் திசை மாறி அவருடைய கப்பல் எல்லாம் கவிழ்ந்து விடும் என்ற நிலைக்கு வருகின்ற பொழுது அவர்கள் யாரை அழைக்கின்றார்கள் என்று கேளுங்கள், அல்லாஹ் தான் என்று பதில் சொன்னார்கள். இப்படியெல்லாம் அல்லாஹ் நன்கு தெரிந்து வைத்திருந்த அந்த மக்கள், இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இவங்கெல்லாம் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்ற நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அவங்கள தான் அல்லாஹ் தஆலா குல் யா அய்யுஹல் காஃபிரூன், காஃபிர்களே என்று அழைக்கின்றார். நபியே நீங்கள் சொல்லுங்கள், லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கக்கூடியவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று அந்த அத்தியாயம் எல்லாருக்கும் எல்லோரும் நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோமே, அந்த அத்தியாயத்தில் அவர்களே அல்லாஹ் தஆலா காஃபிர் என்று அழைக்கின்றார். இப்ராஹிம் இஸ்லாத்தை நம்பிக்கை கொண்டவங்க, அல்லாஹ்வே அவர்களை பார்த்து சொல்றான், மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய வாப்ப மார்க்கம் இது என்று சொல்றானே. அப்ப அவர்கள் அந்த காபாவில் உள்ள அந்த சிலைகள், அந்த நபிமார்கள், இவங்கள் எல்லாம் நம்மை இறைவனிடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார்கள். அப்படி நம்பிக்கை கொண்ட அந்த மக்களுக்கு மத்தியில் தான் அல்லாஹ் தஆலா சொல்றான், அலா லில்லாஹி தீனுல் காலிஸ், அல்லாஹ்விற்கு தேவை 100க்கு 100 கலப்படமற்ற மார்க்கம். அல்லாஹ்விற்கு தேவை 100க்கு 100 கலப்படமற்ற மார்க்கம். வல்லதீன தகது மின் தூனிஹி, அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை அவர்கள் கடவுளாக எடுத்துக்கொண்டார்களோ, அவுலியா வலியுல்லாக்களாக எடுத்துக்கொண்டார்களோ, அவங்கள பத்தி அவங்க சொல்றாங்க, மாநாபதுகும் இல்லா யுகர்ரிபுனா இலல்லாஹி ஸுல்ஃபா, இவர்கள் எங்களை அல்லாஹ்விடத்தில் நெருக்கி வைப்பார்கள் என்று சொன்னார்கள். இந்த மார்க்கத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இது துப்புரவான மார்க்கம் கிடையாது, இது அழுக்கு நிறைஞ்சது, இது கலப்படம் உள்ளது, இது தூய்மையான சரக்கு கிடையாது என்று அல்லாஹ் தஆலா அவருடைய மார்க்கத்தை தூக்கி எறிந்து விட்டான், ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்க ஆரம்பித்தார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, ஒரே ஒரு நாயன், அவனை மட்டும்தான் வணங்கணும், அவனுக்கு நீங்கள் இணை வைக்காதீர்கள். அந்த படைத்த ரப்புல் யாரை நீங்க இறைவன் என்று நம்பிக்கை கொண்டிருக்கின்றீர்களோ அந்த ஒரு இறைவனை மட்டும்தான் நீங்க வணங்கணும், வேற யாரையும் நீங்க வணங்க கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அஜாலல் ஆலிகத்தை இலாஹம் வாஹிதா, இந்த முகமது வந்தாரு, எல்லா கடவுள்களும் கிடையாது, அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் என்று கடவுள் அனைத்தும் ஒரே கடவுள் என்று ஆக்கிவிட்டாரு. இந்த ஆதார விஷயம் இது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்திற்குரிய விஷயம் என்று அவர்கள் சொன்னார்கள். அவங்க ஏற்றுக்கொள்ளல. ரசூலுல்லாஹ் மக்காவில இருந்து விரட்டி அடிச்சாங்க. மதீனாவிற்கு போன பிறகு இங்கிருந்து ஏறி கிளம்பி மதீனாவில் அவங்க சுதந்திரமாக சுகமாக வாழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் பத்ர் போர், அதிலிருந்து பல போர்கள், இப்படிப்பட்ட போர்களை எல்லாம் தொடுத்ததற்குரிய காரணம் என்ன? ஒன்றே ஒன்று, அல்லாஹ்வை மட்டும் வணங்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அவங்க இந்த பெரியோர்களை, இந்த அவுலியாக்களை, நபிமார்களை, இவங்களையும் சேர்த்து நாம வணங்குவோம்னு சொன்னாங்க. இதுதான் பிரச்சனை, இதுதான் பஞ்சாயத்து, இதுதான் விவகாரம். இதையெல்லாம் உடைச்சு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தூய மார்க்கத்தை நிலைநாட்டினார்கள். அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நம்முடைய சமுதாய மக்கள் இன்றைக்கு அவங்களை விட மிஞ்சி பல கடவுள்களை ஏற்படுத்திட்டாங்க. பேரு வலியுல்லாக்கள் கடவுள்கள் தான். அது கடவுளுக்கு பேர் என்ன? முஹியத்தீன் ஒரு கடவுள், சையத் அலி ஃபாத்திமா அவங்க ஒரு கடவுள், அதே போல காஜா முஹியத்தீன் அவங்க ஒரு கடவுள்.
இப்படி பல கடவுள்களை ஏற்றி வச்சுட்டாங்க. இதெல்லாம் அகில இந்திய அளவுல உள்ள கடவுள். இன்டர்நேஷனல் கடவுள் மொஹிந்தர் அப்துல் காதர் ஜிலானி. அதாவது ரீஜனலா உள்ள கடவுள் அப்படின்னு பார்த்தா மெட்ராஸ் இந்த பகுதியை எடுத்துக்கொண்டால் இந்த பகுதியில் சில கடவுள்கள் இருக்கிறாங்க. ஏர்வாடி சையத் இப்ராஹிம், நாகூர் ஷாவலம் இருந்து இருக்கிறாங்க. லோக்கல்ல சில கடவுள் இருக்காங்க. அவங்க தான் புகாரி தன்மை, நூருல் ஆரிஃபின். ஒரு வரலாறு இருக்காது. அங்க அந்த பக்கம் பசீரப்பா, இந்த பக்கம் நாயகமாப்பா. நம்முடைய வாழ்நாள்ல பார்க்கிறோம், அந்த குடும்பத்திலிருந்து ஒரு பெண்ணு பிற மதத்தவனுடன் ஓடுகிறார். அவங்கள போய் அவுளியான்னு சொல்றாங்க பாருங்க. வேதனைக்குரிய விஷயம் இல்லையா இது? நம்முடைய வாழ்நாள்ல அந்த குடும்பத்தில் உள்ள ஆட்களும் சேர்ந்து சிந்திச்சு பார்க்கணும், என்ன அநியாயம். அதுவும் முஸ்லிமா என்று பார்த்தா அதுவும் கிடையாது. இறைவனை மறுத்த ஒருவருடன் ஓடிக்கொண்டு இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கு இந்த குடும்பம் எல்லாம் வழியுள்ள அந்த பெண்ணு ஓட போறா அப்படிங்கிறது தெரியல. வாப்பாக்களுக்கு இங்க தெரிய போகுது. அவ இது மாதிரியான இந்த வழியுள்ளாக்களை வழியுள்ளானே சொல்லக்கூடாது. இவங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசர் என்று நாம முடிவு செய்யவே முடியாது. எல்லாருமே வழியுள்ளாக்கள் தான். இவங்க சொல்றாங்கள ஒரு கண்ணோட்டம், இவங்க பெரிய மகானு, இவருக்கு எல்லா விஷயமும் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களே, அவங்களுக்கு சக்தி இருக்குன்னு நினைக்கிறாங்களே, அப்படி யாரையுமே நாம சொல்ல முடியாது. இந்த லோக்கல் வழியுள்ளாக்கள் இவங்களை அழைத்து பிரார்த்திக்கின்றது இந்த சமுதாயம். கொஞ்ச நாளைக்கு முந்தி பசீரப்பா அதற்கடுத்து அதற்கு முந்தி பெரிய துறையில பூ கோயா. என்னடா இது பேரை பாருங்களேன். இது ஒரு இஸ்லாமிய பேரா? சரி, பேர் எப்படி இருந்துட்டு போகுது, இஸ்லாத்துல அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. அவன் பூக்கோயாங்கிற ஒரு அவளியான்னு சொல்லி அதற்கு ஒரு கந்திரி எடுத்தாங்க வரிசையா. இன்றைக்கு எங்க தெருவில் ஜாபர் சாதி கந்தியா, பூரியானை பாத்தியா. என்ன அநியாயம் அப்படிங்கிறீங்க? அந்த பூரியான வானம் பார்க்க கூடாது. வானத்துல இருந்துதான் அல்லாஹ் தஆலா மலையை தர்றான், அங்கிருந்துதான் ரிஸ்கே வருது. இவன் என்ன செய்றான்? அதுக்குன்னு ஒரு பந்தல் ஒண்ணு கட்டி எடுத்து சாப்பிடுறான். இது யாராவது நம்ம பிள்ளைகள் இருந்தா எங்கேயாவது ஒரு பூரியான தூக்கி வானத்துக்கு நேரம் காட்டுங்க. காட்டி விட்டேன் சொன்னீங்களா, நம்ம டிவி வச்சு கேமரா வச்சு போட்டோ கூட எடுத்து தரலாம். பூரியானை பாத்தியா ஜாபர் சாதிக்கு. இப்படி எக்கச்சக்கமான இந்த கடவுள்களை எல்லாம் இவர்கள் வணங்கிக் கொண்டு அவங்களுக்கு கந்திரி எடுத்துக்கொண்டு இதை ஒரு மார்க்கம் என்று நினைக்கின்றார்களே, இது மார்க்கம் கிடையாது. இது தூய்மையான மார்க்கம் கிடையாது. கலப்படம் மிக்க மார்க்கம் இது. மார்க்கத்தில் நிறைய விஷயங்கள் நுழைந்து விட்டன. அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை இந்த மக்களிடத்தில் எடுத்து சொல்லி அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், வேற யாரையும் வணங்காதீர்கள், இந்த லட்சியத்தை சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம். இப்ப அவங்க அந்த கலப்படமான அந்த விஷயங்களை செய்ததன் காரணத்தினால செய்ததுக்கெல்லாம் அதுக்கு மார்க்க சாயத்தை பூசினாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒய்தா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஆபாசமான காரியத்தை செய்தால் காலு வஜதனா அலைஹி ஆபானா, எங்களுடைய வாப்பாமார்கள்லாம் இப்படி செய்தார்கள் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். அல்லாஹ் சொல்றான். அடுத்து சொல்றான், வல்லாஹு அமர்னா பிஹா, அல்லாஹ் தான் இப்படி எங்களுக்கு செய்ய சொல்லி கட்டளை போட்டான். அல்லாஹு அக்பர். எவ்வளவு பெரிய மோசமான வார்த்தை என்று பாருங்கள். இப்ப அத மாதிரிதான், ஏன்பா இந்த கந்திரி எடுக்கிறீங்க, இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானது என்று அல்லாஹ்வுக்கு இது விருப்பம் என்ற அடிப்படையில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்கின்றார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, வணக்கம் என்பதற்கு மார்க்கத்தில் என்ன அர்த்தம்? வணக்கம் இபாதத்துன்னு சொல்றோம்ல, நம்ம ஊர்ல அது பேரை மாத்தி சொல்லுவாங்க, இபாபத்தான ஆளு அப்படிம்பாங்க. இபாபத்துலாம் கிடையாது, இபாதத்தான ஆளு, இபாதத்து செய்யக்கூடிய ஆளு. இபாதத்துனா என்ன? அல்லாஹ்விற்கு பிடித்தமான காரியங்களை செய்ய வேண்டும், அதற்கு மறுமையில கூலி கிடைக்கும், அதுதானே? இதுதான் இபாதத். இது ஒன்று. அடுத்தது, வேறு யாரும் மார்க்கம் என்று சொல்லி தந்தாங்களோ அதை செய்யவும் கூடாது.
மார்க்கம் என்றால் அல்லாஹ் சொல்லியிருக்கணும், அவனுடைய தூதர் சொல்லியிருக்கணும், செய்திருக்கணும், மற்றவர்கள் செய்ததை பார்த்து சம்மதிச்சிருக்கோம், செய்ப்பா அப்படின்னு சொல்லி இது உள்ளக்க அமைந்ததுதான் மார்க்கம் என்பது. இதுல இருந்து கிரேட் எஸ்கேப் ஆறதுக்கு ஒரு அழகான ஐடியா நானே உங்களுக்கு சொல்லி தரேன். அதாவது திருடனாகவும் சப்பானியனாகவும் மூக்கு பெரியனாகவும் கால் உடைந்தனாகவும் கை உடைந்தனாகவும் கூணனு இது எல்லா குறையும் ஒரே ஆளுக்கு இருக்கும்ல, அவன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நல்ல ஐடியா. இதுல இருந்து தப்பிச்சிடலாம். நித்திய ஜீவனை அடையக்கூடிய வழி என்னன்னு கேட்டா காட்டி இதுதான் வழிங்கிறீங்க. இதுல நிறைய பொய் இருக்குன்னு கேட்டா ஆமா எங்களுக்கு தெரியுமே, மனித கரங்கள் விளையாடு இருக்கு ஆமா எங்களுக்கு தெரியுமே அப்படிங்கிறீங்க. அடுக்கடுக்கான கேள்வி கணைகளுக்கு அமைதி காத்த பாதிரியார்கள், படிக்க முடியாத பைபிள் வசனங்கள், திருத்தவர்களை திணற வைத்த விவாதம் ஒரு டிவிடியாக விலை ரூபாய் 30 மட்டுமே, கொரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. திருக்குரான் தமிழாக்கம் பே ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இபாதத்து என்பது இதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்தை யார் செய்தாலும் அதை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க, என்ன நடக்குது? யானையை கூப்பிட்டு வர்றான். யானையை கூப்பிட்டு வந்து அதுக்கு ஒரு போர்வை ஒண்ணு போட்டு அது மேல ஒருத்தன் உட்கார்ந்து இருக்கிறான். அதற்கு மேல ஒரு கொடி. இந்த கொடி எதுக்குப்பா எடுக்கிறீங்க? திமுக அதுக்கு ஒரு கொடி தேவை. கட்சி தேர்தல் நிக்க போது இந்த சிவப்பும் கருப்பும் சேர்ந்ததுன்னா அது திமுக. அதுல அண்ணாதுரை படத்தை போட்டு அது அண்ணா திமுக. இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கொடி தேவை. இந்த கொடியை எதுக்கு எடுக்கிறீங்க? அது அந்த யானை வருது. யானை வருகின்றது என்றால் அதுக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற ஆளு அவன் ஒரு காலமும் தொழுதே இருக்க மாட்டான். ரெண்டாவது ஒண்ணுக்கு இருந்துட்டு கழுவுற ஆளும் கிடையாது. இவனை பார்த்துட்டு கீழே உள்ளவங்க எல்லாம் என்னமோ பெரிய ஒரு பூசாரி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவன் யானையில இருக்கும்போது நல்லா இருப்பான், கீழே வந்தானாக்கும் தண்ணி அடிப்பான். நான் சும்மா இதெல்லாம் சொல்லல, ஆளை கூப்பிட்டு வந்து காட்டணும்னா காட்டுறோம். அல்லது நீங்க வாங்க இந்த ஆளு இவர் தான் தண்ணி அடிக்கிற ஆளு. அப்போ நல்ல பீராவும் இருந்துக்குவாரு. யானைக்கு மேல இருக்கும்போது பீரா இருப்பாரு. யானையை விட்டு இறங்கணும்னா பீர் அடிச்சிருவாரு. இப்படிப்பட்ட இந்த ஆட்கள் இந்த கொடி எடுக்கிறீங்களே, இது கொடி ஒரு இபாதத்தா? எங்காவது நீங்க சொல்லுங்க ரசூலுல்லாஹ் கொடி எடுத்தாங்க? ரசூலுல்லாஹ் இறந்தவன அபூபக்கர் வாங்கப்பா நம்ம ஒரு யானையை கூப்பிட்டு வருவோம், ரசூலுல்லாஹ்வுக்காண்டி ஒரு கொடி எடுப்போம், கந்தூரி எடுப்போம் அப்படின்னு கந்தூரி கொண்டாடினாங்களா? ஊர்ல ஊர்கந்திரி என்று சொல்லி சோறாக்கி போட்டு எத்தனை தலைக்கட்டு வரி வசூல் அதிகாரி வரவங்க, உங்க வீட்டுல எத்தனை தலைக்கட்டு தலப்பா கட்டிட்டு வருவாரு? நடக்குதா இல்லையா? இப்படி எங்கேயாவது இந்த மாதிரி கந்திரி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்திருக்குதா? அபூபக்கர் இறந்த பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க கந்திரி எடுத்தாங்களா? அபூபக்கருக்கு வரிசையா எடுத்து பாருங்க. இதெல்லாம் நாம இந்த பகுதியில இஸ்லாத்திற்கு வந்திருக்கிறோம். நாம அரபு நாட்டில இருந்து இறக்குமதி ஆன கிடையாது. அங்கிருந்து வந்ததுனால அந்த பழைய பழக்கங்கள் நம்ம விட்டு போக மாட்டாங்க. அதுதான் காரணம். என்ன, அங்க இருக்கும்போது தேர் எடுத்தோம் இல்லையா? அங்க இருக்கும் பொழுது உண்டியல்ல காசு போட்டோம். அங்க இருக்கும் பொழுது திருநீர் பூசணும். இவன் இங்க வந்தவன சந்தனத்தை பூசிக்கிறான். நெத்தியிலையும் கழுத்திலையும் பார்த்தாங்க நைட்டு மொழுதுவதற்கான அர்த்தம். இது எந்த அந்த பிற மதத்தில இருந்து காப்பி அடிச்சது. இஸ்லாத்துல வணக்கம் என்பது தெளிவாக சொல்லப்பட்டு போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்குக்காக வேண்டி ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறாங்க. அப்படி ஆலோசனை கூட்டம் நடத்தும் பொழுது என்ன வைக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது
இந்த மாதிரி இன்றைக்கு நகர அடிக்கிறது இருக்க, இது அவங்களுக்கு கருத்து சொல்லப்படுது. இந்த ஊதி வச்சு ஊதுவோம் அப்படின்னு சொல்லப்படுது. அதெல்லாம் வேண்டாம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதருக்கு வஹீயின் மூலமா அல்லாஹ் தஆலா இன்றைக்கு நாம பள்ளிவாசல்ல சொல்றோமே, அந்த பாங்கு அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுச்சு. அதுதான் எல்லா பள்ளிவாசல்களையும் இசை சத்தமே கிடையாது. அமைதியா பள்ளிவாசல் அப்படின்னு சொன்னா அங்க போய் இருந்துகிட்டு என்ன செய்யக்கூடாது, ஆடக்கூடாது. அங்க போய் இருந்துகிட்டு கூத்து போடக்கூடாது. அங்க இருந்துட்டு என்ன செய்யக்கூடாது, ஹல்கான்னு சொல்லிட்டு என்ன செய்யறானோ திக்கர் அடிக்கிறானோ உட்கார்ந்து ஹூ 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 நம்ம சொல்லுவோம்ல, அங்க என்னப்பா ஹூ ஹூன்னு கிடக்குது அப்படின்னு. அது மாதிரி பள்ளிவாசல்ல ஹூ ஹூன்னு சத்தம் போட்டுருக்காங்க. ஹூ ஹூன்னா என்ன, அவன் அவன் எவன் எவன், மைக்க தூக்கிட்டு கவாண்டு போனான் அவனா, கடிகாரத்தை கவாண்டு போனான் அவனா, உண்டியில தூக்கிட்டு போன செருப்ப கவாண்டு போனான் அவனா, எவன் ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க பார்க்கணும் இல்ல. அவன் இப்படி என்ன செய்றாங்க, பள்ளிவாசல உட்கார்ந்து இருந்து கூத்து போடுறது, டான்ஸ் ஆடுறது, சத்தம் போடுறது, இதெல்லாம் இஸ்லாத்துல கிடையவே கிடையாது. பள்ளிவாசல் என்று சொன்னால் ஒருவன் உள்ள வந்து உட்கார்ந்து மன அமைதியா அப்படி இருக்கணும். அதுதான் பள்ளிவாசல். குர்ஆன் தொழுகை நேரத்துல குர்ஆன் கேட்கறதுக்கு என்ன இதமா இருக்குது. அப்ப இப்படி ஒரு அமைப்புல இந்த இசையை இதெல்லாம் கொண்டு வந்து நுழைச்சு இதற்கு இஸ்லாத்திற்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கிறதா பாருங்க. அப்ப இஸ்லாமி இந்த பாங்கல கூட சத்தம் மட்டும்தான். சில தெரியாத ஊர்கள்ல, ஒரு ஊர்ல நாங்க வந்து கிராம பகுதியில தொலைப்பு இருக்கும் போது சதுர்ல ஒரு பள்ளிவாசல்ல பாட்டு போடுறான், நாவரணிவா பாட்டு பள்ளிவாசல்ங்க. அதிசயமாயி போச்சு. என்ன கேட்டா மார்க்கம் தெரியல. அவன் இசையெல்லாம் பள்ளிவாசல்ல கிடையாது. பிற மதத்துலதான் வந்து, அதுல குறிப்பா இந்து மதத்துலதான் வந்து கடவுளை வந்து இசை பாடி எழுப்பணுமா, கடவுள் தூங்கிட்டு இருப்பாரா அவரை எழுப்பி விடணுமா, அந்த மாதிரி வச்சிருக்காங்க. நம்ம கடவுள் எப்போதும் ஹயாத்தா இருக்கக்கூடிய கடவுள். அவங்களுக்கும் அவன் தான் கடவுள். அவனை வந்து பாட்டு படிச்சு இசையை போட்டு நல்ல இசையை கூட்டி வச்சு அதுக்கடுத்து நல்ல டான்ஸ் ஆடி பாருங்க. ஹரம சுத்தி தவாப் செய்யும் போது அவன் என்ன செய்தான், ஆண்களும் பெண்களும் டிரெஸ் இல்லாம தவாப் செய்துக்கிட்டு இருந்தான். உருப்படுமான்னு பாருங்க. இப்படி பள்ளிவாசல் இப்படி வந்தா ஒரு இளைஞனும் வீட்டுல இருக்க மாட்டாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. இதெல்லாம் ஷைத்தான் அவர்களுக்கு அலங்கரிச்சு காட்டுறா அப்படி செய்தாங்க. அதே பாணியில இன்றைக்கு இந்த மக்கள் செய்யறாங்க. அவுலியாக்கள்ங்கிற பேர்ல டான்ஸ், கச்சேரி, பாட்டு, யானை, கொடி, ஊர்வலம் அங்கிருந்து கிளம்பி வர்றாங்க. எங்க வீட்ல எல்லாம் கடந்த காலத்துல வந்து மசூது நாயத்துக்கு கொடி எடுத்தாங்க. எங்க வீட்லயே இந்த கடைப்பள்ளியில போய் கட்டுவாங்க. கடைப்பள்ளியில போய் மசூது நாயகத்துக்கு அப்படின்னு சொல்லி கட்டினாங்க. இப்ப அந்த குடும்பத்துல உள்ள வந்து எங்க குடும்பத்துல உள்ள ஆட்கள் அவன் வந்து சொத்துக்காக வேண்டி சண்டை வையும். அண்ணன் தம்பி சொத்தை பறிக்க நினைக்கிறான், தம்பி அண்ணனுடைய சொத்தை பறிக்க நினைக்கிறான். கொடியெடுத்த கூட்டம் எப்படி ஆயிப்பாச்சுங்க. கொடியெடுத்த குடும்பம் இந்த எங்க வந்து நிக்குது, தெருவில் வந்து நிக்குது. என்ன பறக்கத்து கிடைச்சிச்சா, இந்த கொடிக்கும் இஸ்லாத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா என்ன? அது வரும்போது பெண்களை பார்க்கணும், தெருவெல்லாம் கூட்டி தண்ணீர் துளிச்சு போகும்போது யானை ஒண்ணுக்கு இருக்கும் மொத்தம் 5 லிட்டர். அவ்வளவு தண்ணீரை நல்லா தெளிச்சு நல்லா கூட்டி பெருக்கி வாசல்லாம் நல்லா துப்புரவாக்கி வச்சா அடிச்சு விடுது பாருங்க, வெள்ளமா ஓடுது. ஒரு இடத்துல அங்க வந்து மோண்டு விடுதா, இன்னொரு இடத்துல விட்டையை போட்டு போயிருக்கு. அது போட்டாலும் சட்டி மாதிரி தான். பையனும் ஏறி மிதிச்சா படிப்பு வருமா, மரமண்டாதான் போவாங்க. இது எங்க பாருங்க, ஒரு ஆபாசமான அசிங்கமான காரியம் தானே. இந்த அசிங்கமான காரியத்தை அவர்கள் செய்யும் போது காலு வஜதா அலைஹி ஆபானா, எங்களுடைய வாப்பாமார்கள் இப்படி செய்தாங்க, அதனால நாங்க செய்யறோம். அல்லாஹ் அமர்னா பிஹா, அல்லாஹ் இப்படி எங்களுக்கு இருக்காங்க சொல்றானா. இதெல்லாம் அவுலியாக்களுடைய இப்படி செய்தா அல்லாஹ்வுடைய முகப்பத். இந்த யானையெல்லாம் கூப்பிட்டு வந்தா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா, வச்சு சாத்திர மாட்டான். நாளைக்கு யானையை கூப்பிட்டு வர்றது. அதற்கடுத்து பார்த்தா சிலம்பு கும்பு. நான் எல்லா இடத்துலயும் நாங்க தான் இதை சொல்ல வேண்டியிருக்கோம், எந்த ஆலிம்சாவும் சொல்லவே மாட்டாங்க. சிலம்பு கும்பு கழுத்துல தாலி கட்டி வந்தாங்க. சிலம்பு கும்பு உலக அதிசயத்திலே வந்து பேண்டுக்கு மேல ஜட்டி போட்டு அங்கிருந்து கிளம்பி வந்தாலும் பொண்ணு பார்த்து பொண்ணு கூட வரும்போதெல்லாம் அங்க நின்று ஒரு சுத்துறாங்க. இது என்ன இபாதத்தாப்பா? இது இபாதத்துனா அல்லாஹ்விடத்துல கூலி கிடைக்கணும் இல்ல. இது என்ன, இந்த சிலம்ப கம்பு தூக்கி நிக்கிறீங்களா, இந்த அலாமத்து கம்ப தூக்கி நிக்கிறீங்களா, இதுக்கு என்ன அல்லாஹ்விடத்துல என்ன கூலி கிடைக்கும் சொல்லி நம்புறீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம்.
கொஞ்சமா இந்த ஆலிம்சாக்களும் சேர்த்தான். ஒரு ஆலிம்சாவும் பேச மாட்டேங்கிறாங்க. பெரிய பெரிய ஜிப்பாவெல்லாம் போட்டுக்கிறானோ, தலப்பாக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, தபிலீகாரங்க அவங்களாவது இந்த தீமையை சொல்லணும் இல்ல, அவங்களும் ஊர் கந்திரி சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் இந்த தீமையை கண்டுக்கிறது. தொலைவாங்கன்னு கூப்பிடுறோம். பள்ளி அந்த தர்காவில் இருந்துகிட்டு கொட்டடிக்கிறாங்க, சிலம்பாட்டம் ஆடுறாங்க. இதெல்லாம் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது என்று சொல்லி அங்க போய் சொன்னா அடிச்சு விட்டுருவான். அது சொல்றது கிடையாது. பள்ளிவாசலுக்கு தொலைவாங்கன்னு சொன்னா காலையில அரஸ்ட் வாரண்ட் கொண்டு தூக்கிட்டு போயாரு சுப தொழுதுக்கு பிறகு. ஒவ்வொரு ஆளா அவன் கடமையான குளிப்பை குளிக்க முடியாம ஆத்துக்கு போகாம கிடக்குறான். இவங்க வாரண்ட் இஷ்யூ பண்றது வாங்க அப்படின்னு சொன்னோம். அடிச்சு புரண்டு ஓடுறான். வீட்டுல என்ன சொல்றான் தெரியுமா, நீ அங்க தெரு முனையில வரும்போது எனக்கு தகவல் சொல்ல வேண்டாமா, நான் வளவோடு விடுந்து ஓடிட்டு போனேன். இந்த தீமையை இவங்க சொல்ல மாட்டேங்கிறான். இந்த தீமையை மட்டும் நாங்கள் மட்டும்தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால சமுதாயத்துல பகமையை நாங்கள் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. இந்த பகமையை பற்றி நாங்க ஒன்றும் கவலைப்பட மாட்டோம். இதெல்லாம் ஒரு இபாதத்தா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிலம்பாடுறது, கந்துரி எடுக்கிறது, சந்தனக்கூடு எடுக்கிறது, பஞ்சா எடுக்கிறது, இதெல்லாம் ஒரு இபாதத்தா? இது அல்லாஹ்விடத்துல கூலியை பெற்று தருமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இபாதத்துனா என்ன? தொழுகையை பாக்குறீங்க இல்லைங்க, அல்லாஹ் அக்பர்னு சொல்லி அடக்க ஒடுக்கமா நிக்கிறமா ரப்பல் ஆலமீனுக்கு முன்னால, இதானங்க இபாதத்து. அல்லாஹ் நோன்பு வைக்க சொல்றான், காலையில எழுந்திருச்சு நோன்பு பிடிக்கிறோம், 6 மணிக்கு நோன்பை திறக்கிறோம் மாலையில, இது இபாதத்து. ஜகாத்து கொடுக்க சொல்றான், அது இபாதத்து. இப்படி இபாதத்து என்று அல்லாஹ் அந்த பட்டியலே நமக்கு குர்ஆன்லயும் ஹதீஸ்லயும் தெளிவாக சொல்லிவிட்டான். இது மாதிரியான கூத்து, இது மாதிரி கச்சேரி, இது டான்ஸ் பாருங்க. மேலச்செவல்ல சினிமா படமே போடுறான். நம்ம ஊர்ல மேலப்பாளையத்துல ஒரு காலத்துல ஊர் கட்டுப்பாடு இருந்து, படம் பார்க்க போனா ஊர் நிக்க வச்சாரணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு கட்டுப்பாடு இருந்துச்சு. ஆனா அவன் என்ன செய்யறான், அவுலியாக்களுடைய பெயரை சொல்லி திரைப்படம் பெரிய அளவுல போட்டு ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்து பார்க்கறது. இந்த கந்திரிகள்ல பல இடங்கள்ல விபச்சாரங்கள் நடக்கும். ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதெல்லாம் அந்த ஆலிம்கள் சொல்றது கிடையாது. அந்த தர்காவுடைய கந்திரிக்கும் போய் இவன் அல்பாத்தியா போட்டு வந்தாரு. ஆலிம்சாக்கள் இருக்கிறாங்களா, சாராய கடை தரங்க, அதுக்கு அல்பாத்தியா ஓதிட்டு போவான். இந்த தீமையை கண்டிக்க வேண்டாமா? இது இந்த ஆலிம்சாக்களை சொல்லி நாம் ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அந்த கடவுள் கொள்கையும் தெரிவது கிடையாது. அதுதான் வேதனை. அப்ப இதையெல்லாம் இபாதத்து என்று நம்பி இந்த காரியங்களை செய்றாங்க. இதற்கு அல்லாஹ்விடத்தில் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. 2 விஷயம் மார்க்கத்துல. இபாதத்து என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னதை மட்டும், அல்லாஹ்வும் அவங்களுடைய தூதரும் அவங்க சொன்னதை தான் செய்யணும். அடுத்து அவங்க சொல்லாததை செய்யவும் கூடாது. செய்துவிட்டால் ஒன்றும் கிடைக்காது. அல்லாஹ் காப்பாற்றணும். பாருங்க, பராத் இரவு வருது, இவங்க சமீபத்தில் மேராஜ் இரவு வருது. அந்த மேராஜ் இரவுல நைட்ல உட்கார்ந்து தஸ்பீஹ் நபி ஒரு பெருங்கூட்டம், அது வரைக்கும் பள்ளிவாசலுக்கு வராத கூட்டம்லாம் வந்துருவாங்க. அந்த கூட்டம் இரவுல நின்று தொழுகிறது. அதற்கடுத்து பகல்ல நோன்பு வைக்கிறது. மேராஜ் நோன்பு. மேராஜி என்பது மார்க்கத்தில் நடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸ் வரைக்கும் ஒரு நிமிட நேரத்துக்குள்ளாக போய் அங்க இருந்து விண்ணுலகத்திற்கு போனாங்க. சொர்க்க நரகம் எல்லாம் அவர்களுக்கு காட்டப்பட்டுச்சு. அங்கிருந்து மக்காவுக்கு சேர்ந்துட்டாங்க. இந்த சம்பவம் நடந்தது உண்மை. இதை யாரும் மறுக்கக்கூடாது. மறுத்தா அவன் காஃபிர். ஆனால் அது ரஜபு 27 தான் நடந்துச்சு கிடையாது. அந்த இரவுல நின்று தொழுகிறாங்களே, அதற்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? கிடையாது. செய்தால் என்ன? மறுமையில தண்டனை. அதனால்தான் ஒவ்வொரு பயான்லையும் குல்லு பித்அத்தின் பலாலா, எல்லா பித்அத்தும் வழிகேடுகள் அனைத்துமே குல்லு பலாலத்தின் பின்னார், வழிகேடுகள் அனைத்துமே நரகம்தான் பரிசு. யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அதனால தாய்மார்களே, மார்க்கத்தில் சொன்ன வணக்கங்களை செய்யுங்கள். சொன்ன வணக்கத்தை செய்யறதுக்கே நமக்கு டைம் பத்தாது. சொல்லாத வணக்கத்தை செய்யாதீங்க. சொல்லாத வணக்கத்தை செய்தால் என்ன? அது இறைவனிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏற்றுக்கொள்ளப்படாதது என்பதோடு மட்டுமல்லாமல் அப்படி செய்தவங்க நரகத்திற்கு போயிடுவாங்க.
இதை நாங்க கற்பனையா சொல்லல. நீங்க மேராஜ் இரவு அன்றைக்கு நோன்பு பிடித்தீர்கள் என்றால், அதே போன்று சபை பராத்து 15வது இரவு நோன்பு பிடித்தீர்கள், இரவுல நின்று தொழுது விட்டு பகல்ல நீங்க நோன்பு பிடித்தீர்கள் என்றால் நரகம்தான். ஏன்? அம்லகும் ஷரஊலகும் மின தீனி மாலம் யஅதன். அல்லாஹ் அனுமதிக்காததை, அல்லாஹ் சொல்லாதத, அல்லாஹ் சட்டமாக்காதத யாராவது சட்டமாக்கக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறான். பராத் இரவுல நான் சொல்ல வேண்டும் என்று சொல்லவில்லை. யார் அப்படி சொன்னால் யாரு? அல்லாஹ் கேட்கிறான். இஸ்லாத்தை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வாயிலாக அறிந்திட அழகிய இணையதளமான onlinepj.com என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்ட இஸ்லாம், அரசியல் மற்றும் சமூக கேள்விகளுக்கான பதில்களின் ஒரு தொகுப்பு. கொள்கை விளக்கம், தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ், அரசியல் மற்றும் பொதுவான பதில்கள் உள்ளிட்ட சுமார் 300 கேள்விகளுக்கான பதில்கள் அடங்கிய இந்த புத்தகத்தின் விலை ரூபாய் 150 மட்டுமே. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் புதிய வெளியீடு, மாதம் ஒரு பிரசுரம், கட்டுரைகளின் தொகுப்பு, விலை ரூபாய் 120 மட்டும். கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. இப்போது புத்தம் புது வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் onlinepj.com மற்றும் tntj.net இணையதளங்கள். அதே போன்று மேராஜ் இரவுல நின்று தொழ வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. யாரு தொழுதா? அப்படி தொழ சொன்னது யாரு? அப்படி தொழ சொன்னவர்கள் நான் சும்மா விட மாட்டேன். ஷாஃபி இமாம் சொல்றாங்க, மனிஸ்தஹ்ஸன ஃபகத் ஷரஅ. ஒருவன் இது நல்லது என்று ஒரு காரியத்தை செய்ய சொன்னான் என்றால் மார்க்கத்தில், அவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்துக்கு போயிட்டான். இது நல்லது, இது செய்யுங்க, இது நல்லது, மூணு போதுங்க நல்லது, ராக்கி போதுங்க நல்லது அப்படின்னு யாராவது ஒருவன் சொன்னான் என்றால் அவன் ரசூலுல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கு போயிட்டான், அல்லாஹ்வுடைய ஸ்தானத்திற்கு போய்விட்டான் என்று ஷாஃபி இமாம் அவர்கள் இது மாதிரி மார்க்கத்தில் இல்லாததை சொல்றவனை கண்டிக்கிறான். இவங்கதான் ஷாஃபி இமாமையும் பின்பற்றது கிடையாது. என்ன அவங்க என்ன சொன்னாங்களோ அது மாதிரியான அந்த காரியங்கள் எல்லாம் இவர்கள் இன்றைக்கு செயல்முறைப்படுத்துவது கிடையாது. நீங்க பாருங்க, மார்க்கத்தில் எது இல்லையோ அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? நாங்க எதற்கும் இது மாதிரியா இது போன்ற இந்த விஷயங்களுக்கு நாங்க இதை எதிர்த்து எங்களிடத்தில் பேசினால் வாதம் பண்றதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். என்ன நடக்குதுங்க? இந்த கந்தூரி, இந்த ஆட்டம், இந்த பாட்டம், இந்த கொண்டாட்டம், இது எங்காவது இஸ்லாத்துல இருக்குதா? சொல்லுங்க பார்ப்போம். அவங்க நெஞ்ச தொட்டு அவங்க சொல்லட்டும் இது இஸ்லாத்துல இருக்குது என்று. அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. கிடையாது. இப்படிப்பட்ட இந்த விஷயத்தை அவங்க மக்களிடத்துல மார்க்கமாக ஆக்கி காட்டுகின்றார்கள். இந்த பராத் இரவுல உள்ள வணக்கம், மெராஜில் உள்ள இரவுல உள்ள வணக்கம், இதெல்லாம் நாங்க செய்யக்கூடாதுன்னு சொல்றோம். அதே சந்தர்ப்பத்தில் செய்ய சொல்றதையும் நீங்க நினைச்சு பார்க்கணும். ரமலான் மாதத்துல பிந்திய 10 இரவுகள் வணக்கம் செய்யுங்கள். அதுல 27 மட்டும் நிக்காதீங்க. அந்த பிந்திய 10 இரவுகள்ல நாங்க இந்த பள்ளிவாசல்கள்ல இரவு 2 மணிக்கு தொழுக. பெண்கள் அங்க பள்ளிவாசல்ல எத்தனை மணிக்கு உட்கார்றாங்க தெரியுமா? மஸ்ஜித் ரஹ்மான்ல 12 மணிக்கு இடம் பிடிக்கிறாங்க. அவ்வளவு பெண்கள் கிட்டத்தட்ட அந்த 10 நாட்கள்லையும் 2500 வரைக்கும் மக்கள் இரவு நேரத்தில் தொழுது, ஆண்களும் பெண்களும் குழந்தைகளோடு தொழுதுட்டு போறாங்களே. நாங்க ஒரு பக்கத்துல இல்லைன்னு சொல்றோம், இன்னொரு பக்கத்துல இருக்குன்னு சொல்றோம். அதை செயல்படுத்தியும் காட்டுகின்றோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இப்படி இல்லாதத, ரசூலுல்லாஹ் சொல்லாதத, அல்லாஹ் சொல்லாதத செய்தால் என்ன? அதற்கு என்ன தண்டனை? இது நாங்க கற்பனையா சொல்றோமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் கபர்ல போய் நிக்கிறாங்க. கபர்ல போய் நிற்கும் போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் மூமினீன் இப்படிதான் சொல்லணும். கபர்ல போய் என்ன சொல்லணும்? மூமின்களே, இங்க அடங்கியிருக்கக்கூடிய மூமின்களே, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும், அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவானாக. இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், நாங்களும் வெகு சீக்கிரத்தில் உங்களோடு சேர்ந்து விடுவோம். இப்படி ஒருத்தன் கபர்ல போய் சொல்லுவானா? நம்ம ஊர்ல என்ன நடக்குது? பையன் ஏதாவது நான் சாவ போறேன், ஏன்டா அந்த வார்த்தை சொல்றேன்? தற்கொலை செய்யக்கூடாதுங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது கல்யாண வீட்டுல
பேசிட்டு இருக்கும்போது அவன் மூத்தாயிட்டா, யாம்ல கல்யாணம் விட்டு இப்படி பேசுற, என்னமோ அந்த மூத்துங்கிற வார்த்தையே பேசக்கூடாது. நம்ம ஊர்ல தான் வந்து என்ன செய்திருக்கான், அந்த மூத்த கண்டா பயப்படுறானோ சந்தூக்கு ஒன்வே டிராபிக். சந்தூக்கு பாத்துறீங்களா, அந்த செரவுல வந்தால் அந்த தெருவுல தான் வந்துட்டு போகும். அடுத்த செரவுக்கு வந்துச்சுன்னு வைங்க, சோழி முடிஞ்சு போச்சு, பயப்படுறோம். ஒரு பொம்பளை ஒரு ஆளு தமாஸ் பண்ணுவாரு, சந்தூக்கு தூக்கிட்டு வருவாரு. வரும்போது எப்போதும் கேலி பண்ற ஆளு நம்ம ஆமாம் கொஞ்ச நேரம் இதுல உட்கார்ந்துக்கங்க, அவளுக்கு கிளம்பிடுச்சு. இல்ல நினைச்சுட்டு இப்படி சொல்ற, அது ஏதோ ஒரு கார்ல உட்கார்ற மாதிரி இப்படி கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவன் ஆத்திரப்படுறாங்க. அப்ப அந்த அளவிற்கு அந்த சந்தூக்கு ஒன்வே டிராபிக் போட்டு வச்சிருக்காங்க. இவன் நாங்க தூக்கிட்டு வந்தா இந்த தெருவிலே வேணுக்குன்னு தூக்கிட்டு வரும், எவன் ஜாவரான்னு பாக்கணும். அப்ப என்ன ஆயிட்டு, இந்த மூத்த கண்டு இப்படி பயப்படுறீங்களா? ரசூலுல்லாஹ் அந்த கபூர்ல வந்து நின்னு சொல்றாங்க, நாங்களும் வெகு விரைவில் வந்து சேர்ந்து விடுவோம், அதுக்கு தான் கபூருக்கே போக சொல்றாங்க. இவன் எங்க போறான், சைட் அடிக்கிறதுக்கு போறான். இவங்க பொம்பளை வந்து பண்ரொட்டி வாளி வச்சுக்கிட்டு புட்டல் குதிருக்கு வந்தாராங்க, ஜியாரத்து செய்ய வர்றாங்க. இவனும் ஜியாரத்து செய்ய வந்துட்டான். இவன் வந்து கபரு ஜியாரத்து இல்ல, கண்ணி பின்ன ஜியாரத்து செய்யறது. கிளம்பி போயாராங்க புட்டல் குதிருக்கு. சைட் அடிக்கக்கூடிய இடம் தான் தர்கா. கபறுகளை ஜியாரத்து செய்யுங்கன்னா பொது கபரு, இந்த நைனாம்பள்ளியில் உள்ள அந்த கபூர்ல போய் ஜியாரத்து செய்யுங்க, குத்பாபள்ளியில் உள்ள அந்த கபூர்ல போய் ஜியாரத்து செய்யுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. அரபி தெரியலையா, உங்களுக்கு எல்லாம் சலாம் உண்டாக, நானும் சீக்கிரம் வந்துடுவேன். இப்படி உங்க கிட்ட வச்சு சொன்னீங்கன்னு வைங்க, ஏன்டா கபிரஸ்தானுக்கு எல்லாம் போற அப்படின்றவாங்க. அவன் சொல்றாங்க, சொல்லிட்டு அதுக்கு அடுத்து சொல்றாங்க, வதித்து அண்ணா கது ரைனா இஹ்வானனா, நான் வந்து நம்முடைய சகோதரர்களை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். நம் சஹாபாக்கள் அவலஸ்னா இஹ்வானக், அல்லாஹ்வுடைய தூதரை நாங்க உங்களுடைய சகோதரர்கள் கிடையாதா அப்படிங்கிறாங்க. இல்ல அன்தும் அஸ்ஹாபி, நீங்க என்னுடைய தோழர்கள் தான், என்னுடைய சகோதரர்கள் அவர்கள் இன்னும் வரல, இனிமேதான் வருவாங்க, அதான் நம்மள எல்லாம் சொல்றாங்க. அவங்க சஹாபாக்கள் அடுத்து கேட்கிறாங்க, இவங்களை வந்து மறுமையில நீங்க எப்படி அடையாளம் காண்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. மறுமையில நீங்க எப்படி அடையாளம் காண்பீர்கள் என்று கேட்கின்றார்கள். அவர் ரசூலுல்லாஹ் அழகான பதில் சொல்றாங்க. ஒருவன் ஒட்டகம் வச்சிருக்க, குதிரைகள் வச்சிருக்கிறான். அந்த குதிரைகள்ல வந்து அந்த கருப்பு குதிரைகளா அவனிடத்துல இருக்கிறது. அந்த கருப்பு குதிரைகளுக்கு மத்தியில நல்ல நெற்றியில் மட்டும் வெள்ளையாக காட்சியளிக்கக்கூடிய ஒரு குதிரை இருந்தா அதை அவன் எளிதில் அடையாளம் கண்டு கொள்வான் அல்லவா? அது மாதிரிதான் மறுமையில நான் என்னுடைய சமுதாயத்தை அந்த அவர்களுடைய முகத்தை வச்சு ஒன்று செய்யும் பொழுது முகத்தை கழுவாங்க, கைகளை கழுவாங்க, கால்களை கழுவாங்கல்ல, இந்த பகுதிகளெல்லாம் மறுமையில அப்படியே நல்ல பிரகாசிக்கும். இதை பார்த்து என்னுடைய சமுதாயத்தினவர்கள் என்று நான் அடையாளம் கண்டு கொள்வேன். அவன் இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பாருங்க, நான் ஹவுதுல் கௌதருக்கு முந்தி வந்துருவேன். அப்படி வந்த உடனே தண்ணீர் எடுத்து கொடுக்கிறது நிக்கிறாங்க. அந்த தண்ணீரை பற்றி ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. பாருங்க, ஹவுதுல் கௌதர் தடாகம் எல்லாம் பெண்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். அந்த தடாகத்தை பற்றி வர்ணிக்கிறாங்க. அந்த தண்ணீர் ரசூலுல்லாஹ் பளிங்கு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல உள்ள அந்த கூஜாக்கள் இருக்குது. நம்ம ஹோட்டல்ல நீங்க பார்த்தீங்களாக்கும் ஒரு கோட்டை அழுக்கு அந்த இது சுத்தி இருக்கும். அப்படியே பூஜாவை தூக்கிட்டு வருவான், பார்த்தமாக நமக்கே மயக்கம் வந்துடும், அவ்வளவு அழுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த பூஜாக்கள் வானத்தினுடைய நட்சத்திரத்தை போன்று மின்னும். யார் சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த நேரத்துல ஒரு கூட்டம் அடுத்தவருடைய வயல்ல வந்து மேய வந்த ஒட்டக கூட்டத்தை எப்படி விரட்டுவாங்களோ அது மாதிரி என்னுடைய சமுதாயத்தில் உள்ள மக்கள் விரட்டி அடிக்கப்படுவார்கள். நான் என்னுடைய உம்மத்து என்று சொல்வேன். அப்போது எனக்கு சொல்லப்படும், இவங்க என்ன செய்தாங்கிறது உங்களுக்கு தெரியாது, நீங்க கொண்டு வந்த மார்க்கத்தை நீங்க இறந்த பிறகு மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுஹக்கன் 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 லிமன் கய்யர பாதி, எனக்கு பின்னால் இந்த மார்க்கத்தை யார் மாற்றி விட்டானோ அவனுக்கு நாசம் உண்டாகட்டும். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நரகத்திற்கு போய் ஆகிவிடும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பராத் இரவு இருந்துச்சா, மேராஜ் இரவு இருந்துச்சா, மௌலித் இருந்துச்சா, யானை இருந்ததா, கொடி எடுப்பது இருந்ததா, தர்கா இருந்ததா, கந்தூரி எடுப்பது இருந்ததா, வீட்டுக்கு வீடு மௌலித் ஓதுவது இருந்ததா, 3ஆம் நாள் பாத்தியா இருந்ததா, 40ஆம் நாள் பாத்தியா இருந்ததா, வருஷ பாத்தியா இருந்ததா, பட்டியல் போடுங்க. எதுவுமே ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான்,
அலாலில்லாஹி அத்தீனுல் ஹாலிஸ், அல்லாஹ்விற்கு நல்ல துப்புரவான மார்க்கம் தான் சொந்தம், இந்த கலப்பட மார்க்கம் எல்லாம் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அல்லவா. அவங்க இப்படி இந்த கலப்படம் பண்ணிட்டாங்க, அதனால அவங்க நரகத்திற்கு போய் விடுகின்றார்கள். அதனாலதான் சொல்றேன், நாங்க இந்த தெருவில் நாங்க மீட்டிங் போடுறது இருக்கு, இங்குள்ள சகோதரர்கள் யாரும் எங்களுக்கு இந்த மீட்டிங்காக வேண்டி பணம் தரல. எனக்கு முன்னால் பேசினார் ஒரு சகோதரர் அப்துல்நாசர் அவர்கள், போக்குவரத்துக்கு பணம் கொடுப்பாங்க, அவ்வளவுதான். இதை தவிர்த்து வேறு எந்த இதுவும் கிடையாது. இதுதான் நாங்க இந்த மீட்டிங் போட்டு சொல்கின்றோம் என்றால் எங்களுடைய ஒரே ஒரு நோக்கம், நீங்களும் நாங்களும் நாளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த ஹவுதுல் கௌதர் அந்த தடாகத்தில் தண்ணீர் குடிக்கணும். இன்ஷா அல்லாஹ் குடிக்கலாமா? அந்த நோக்கம் தான், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. இதற்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம், அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் என்ன சொன்னாங்க அதை மட்டும் செய்தா போதும். வேற மேல அதிகமா எதுவுமே செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. 5 நேரம் தொழுங்க, முன் சுன்னத்து பின் சுன்னத்து தொழுங்க, நோன்பு வையுங்க. அந்த நோன்பு ரமலான் மாதத்தில் உள்ள 30 நோன்பு தான், அல்லது 29 நோன்பு. இதை தவிர்த்து வேற நோன்பு கிடையாது. அதற்கு பின்னால 6 நோன்பு இருக்குது. அதற்கடுத்து மாசத்துல ஒரு 3 நோன்பு இருக்குது. அதற்கடுத்து இந்த அரஃபா நோன்பு இருக்கின்றது. முஹர்ரம் மாதத்துல 9-10 நோன்பு இருக்கிறது. இது இந்த நோன்பை தாய்மார்கள் என்ன விளங்கி வச்சிருக்காங்கன்னா ஹசன் ஹுசைன் நோன்புனே பேர் வச்சுட்டாங்க. ஹசனுக்கு நோன்பு கிடையாது, ஹுசைனுக்கு நோன்பு கிடையாது. ரசூலுல்லாஹ் அந்த நாள்ல நோன்பு பிடிச்சிருக்காங்க. அதுவும் என்ன காரணத்தை சொல்றாங்க, மூசா நபியுடைய கூட்டம் கடல்ல அழிக்கப்பட இருந்தது, அவங்கள அந்த சமுதாயத்தை அல்லாஹ் தஆலா அன்றைய நாள்ல பாதுகாத்தா, அதற்கு நன்றி கடனாக நோன்பு வைக்கின்றேன் என்று நோன்பு வச்சாங்க. அதுதான் கர்பலாவுக்கு அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப அந்த நோன்பு பிடிங்க, இதுதான் மார்க்கம் சொல்லுது. இப்படி மார்க்கம் சொன்னதை செய்தா போதுமாங்க, இல்லாதது நீங்க செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லாதது செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. செய்தால் நரகம். அதுதான் நாங்களும் இந்த ஆலிம் சாக்கள் ஓதன மதரசாக்கள் தான் ஓதிருக்கோம். 7 வருஷத்தை விட நான் 1 வருஷம் கூட ஓதிருக்கேன். என்ன ஏங்க வந்தோம், ஏதோ பொருளாதாரத்தை நஜாத்காரமா நிறைய கட்டி வச்சிருக்கான் அப்படிம்பாங்க. ஒன்னும் கட்டி வைக்கல. எங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்களா கரையா அடிச்சுட்டு தான் கிடக்குது. இதுதான் நிலைமை. எங்க பொருளாதாரத்துல நாங்க பெரிய அளவுல எங்களுக்கு பெரிய இன்னைக்கு வந்தீங்களாக்க என் பேங்க் பாஸ்புக் எடுத்து காட்டுறேன், என்ன இருக்கு நீங்களே பாத்துக்கங்க. நாங்க ஒன்னும் பெரிய அளவுல அல்லது லேண்ட் எதுவும் முடிச்சு போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இங்க கேட்டீங்களாக்க அதுவும் ஒண்ணும் கிடையாது. சாதாரண என்ன நிலையில இருக்கிறோமோ அதோட மற்றும் இந்த வாழ்க்கையில இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமா சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். வேற எந்த தொழிலும் செய்ய முடியல. இன்றைக்கு இங்கு பேசுவதற்கு வந்திருக்கின்றோம் என்றால் சாயந்தரம் அசருக்கு பின்னால உட்கார்ந்து குறிப்பு பார்த்துட்டு பேசிய பேச்சு தான், சொன்ன கருத்துக்கள் தான் மற்ற இடங்கள்ல இருந்தாலும் இந்த டிவியில எடுக்கிறதன் காரணத்தினால சொல்ற ஹதீஸ் சரியா இருக்கணும். அங்கங்க ஒளிபரப்பப்படும் போது பொய்யான ஹதீஸை சொல்லிட்டாங்கிற ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அவ்வளவு கவனம் எடுத்துக் கொள்கின்றோம். அப்ப இந்த தெருவில் நாங்க இந்த செய்தியை சொல்றது உலக ஆதாயத்திற்காக வேண்டி சொல்லல, மார்க்கத்திற்காக வேண்டி, நாம மறுமையில நரகத்திற்கு போய்விடக் கூடாது என்பதற்காக வேண்டி, மற்ற ஆளுங்கள் இந்த சத்தியத்தை மறைக்கின்றார்கள் என்பதற்காக வேண்டி உங்களுக்கு மத்தியில இந்த செய்தியை போட்டு உடைக்கின்றோம். அதனாலதான் இந்த தலைப்பும் தரப்பட்டிருக்குது. தர்காக்களும் தவறான தர்கா வழிபாடுகளும் தவறான நிலைப்பாடுகளும் எல்லாமே இந்த தர்கா வச்சுதான் கிளம்புது. வலியுல்லாக்கள் இந்த பேரை சொல்லி அந்த கபரை மையமா வச்சுதான் இன்றைக்கு இவ்வளவு கந்திரிகள், ஆட்டம் பாட்டங்கள், கொண்டாட்டங்கள், கச்சேரிகள் எவ்வளவு நடக்குது. இன்னொன்று உங்களிடத்துல சொல்றேன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நான் ஆரம்பத்தில் அதான் எடுத்த உடனே சொன்னேன், இந்த கபர்ல உள்ளவங்க பாக்குறாங்க, கேட்கிறாங்க, அவங்களுக்கு எல்லா தகவலும் தெரியுது நீங்க நினைக்கிறீங்க. தெரிஞ்சா இன்னைக்கு தர்காவில் போய் கிளாக்க தூக்கிட்டு வந்துறான் தெரியுமா, கடிகாரத்தை. அவர் எழுந்திருச்சு டேட் ஒரு சத்தம் போட்டா கடிகாரத்தை போட்டு ஓடி வர மாட்டானா? அந்த தர்காவில் குத்து விளக்கு இருக்கு. இஸ்லாத்துக்கும் குத்து விளக்கும் சம்பந்தமே கிடையாது, விளக்கேற்றுறதும் கிடையாது. அந்த குத்து விளக்கு அதை தூக்கிட்டு போயிடுறான். தர்காவில் உள்ள உண்டியலை எடுத்துட்டு போயிடுறான். நான் சொல்றேங்க, ஒரு இடத்துல
கபூர் அடக்கப்பட்டு இருந்துச்சு. அதுக்கு தலைமாட்டுல உண்டியல் இருந்துச்சு. சின்ன பையன்ல தெரியாம இருக்கும்போது டெய்லி அதுல இருந்து எடுத்து பக்கத்துல போய் அல்வா வாங்கி சாப்பிட்டுருக்கேன். நான் ஹயாத்தா உங்களுக்கு மத்தியில அதை எடுத்து பிரச்சாரம் பண்ணேன். மறைக்கலாம் இல்ல, சின்ன வயசுல விவரம் தெரியாது. டெய்லி உண்டியல உடைச்சு அந்த அந்த இதுல அந்த கடையில போய் அழகா வாங்கிட்டு சாப்பிட்டு வந்திருக்கிறோம். அப்ப என்ன, அப்ப அவர் உண்டியல கை வைக்கும் போது டேய்வா கையை விடுறியடா அல்வாவுக்காக வேண்டி உன் கையை நான் இப்ப சூம்பி போய் சேரது சுவையாக கடவுது அப்படின்னு சொன்ன கையை சுவையா இருக்கணும். நல்லாதான் இருக்கு. எத்தனை இடத்துல ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? தர்கா லேண்ட அவன் ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்கான். அதனங்க நடக்குது. அப்ப அவங்க எப்படி கேட்பாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிறாங்க, சம்பவம் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணு ஒரு ஆண் ரெண்டு விதமா அறிவிப்பு வருது, போய் விசாரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்கு சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் அவங்க இறந்து போயிடறாங்க. இறந்து போன உடனே புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அடக்கியாராங்க. அடக்கின உடனே அதற்கு பின்னால்தான் ரசூலுல்லாஹ்வுக்கு தகவல் தெரியுது, அந்த அம்மா இறந்து போச்சு, அல்ல அந்த ஆள் இறந்து போனாங்க. பள்ளிவாசல பெருக்கிறோம், ஒரு கருப்பு இனத்தை சார்ந்த பெண்ணு அப்படின்னு வருது, அல்லது ஆணுன்னே வருது. என்னப்பா இது, எனக்கு நீங்க தகவல் சொல்ல வேண்டாமா? காலையில ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எனக்கு தகவல் சொல்ல வேண்டாமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை, நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இரவுலையா உங்களை சத்தம் கொடுப்பானே, என்ன வேலை செய்றீங்க, நீங்க எனக்கு கொடுங்க, தகவல் சொல்ல வேண்டியதானே என்று சொல்லி அவங்க துளை வைக்கிறது சிறப்பு இறந்தவங்களுக்கு. அதனால அந்த கபூர்ல போய் நின்று ரசூலுல்லாஹ் துளை வைக்கிறாங்க. கபூர்ல போய் நின்று துளை வைக்கின்றார்கள். அப்படி தொழுதாங்களே, ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த பெண்ணு இறந்தது நைட்ல தூங்கி கொண்டிருந்த ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலையே. எவ்வளவு வருஷமாச்சு அவர் இறந்து? புகாரி தங்கள், புகாரி தங்கள் கூட சொல்ல வேண்டாம், புகாரி பாய். என்ன சொன்ன என்ன தப்புங்கிற, நம்மளை பார்த்து காவல்துறை அதிகாரிலாம் பாய் என்ன சீக்கிரம் மீட்டிங் முடிங்க அப்படின்னு சொல்றதுக்கு இருக்கிறாங்க. இது மாதிரி பாய் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. சொன்னா என்ன, நூறுல் ஆரிஃபின் பாய், அபூபக்கர் பாய், இந்த பக்கம் இப்படி அடங்கி இருக்கிறாங்களா? அவங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியுமா? பாருங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியல, உயிரோடு இருக்கிறாங்க. ஒரு தடவை அவங்க இரவுல ஒரு பயணத்துல ஒரு இடத்துல தங்குறாங்க. பிலாலை பார்த்து சொல்றாங்க, எப்ப காலையில எடுப்பணும் சரியா அப்படின்னு சொல்லி. பிலால் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் நம்பி தூங்கிட்டாங்க. பிலால் ஒரு வாகனத்துல அந்த ஒட்டகம் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே வந்தா காலையில விடிஞ்சிருச்சு. 2 சம்பவம் இந்த மாதிரி இருக்குது. முஸ்லீம்ல ஒண்ணு வருது, புகாரில ஒண்ணு வருது. அவ எழுந்திருச்சு பார்த்தா ரசூலுல்லாஹ்வே எழுந்திருக்காங்க. அந்த சம்பவத்துல சூரியன் அடிச்சு அந்த வெயில் சொன்ன, என்னப்பா இது பிலால் அப்படிங்கிறாங்க. அவங்க நல்ல சுதாரிப்பா பதில் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய ஆத்மாவை எவன் கைப்பற்றினானோ அவன் தான் என்னுடைய ஆத்மாவையும் கைப்பற்றி விட்டான். என்ன ரசூலுல்லாஹ் கடுமையா பிடிச்சிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஒண்ணும் சொல்லல, சரி இந்த இடத்துல ஷைத்தான் இருக்கிறான்பா, ரொம்ப ஆபத்தான இத்தனை வீட்டுல ஷைத்தான் இருக்கான்னு பாத்துக்கங்க. அவன் காலையில சுபு ஹலாக்கு, இத்தனை குடும்பத்துல சுபு கிடையாது, அந்த வீட்டை பூரா ரசூலுல்லாஹ் அதான் தீ வச்சு கொளுத்தணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல வேண்டாம், அங்க ஷைத்தான் வந்துட்டான், தூங்கிட்டோம், இங்கிருந்து தள்ளி போய் அங்க போய் தொழுதாங்களே. அப்ப ரசூலுல்லாஹ் பிலால காவல் வச்சும் தூங்கிட்டாங்களே. அன்றைக்கு அந்த சுபு போயிருச்சு, என்ன சம்பவங்கிறதே தெரியாம போயிருச்சு. என்ன அடுத்து பாருங்க, புகாரில, இது முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி. புகாரில ரசூலுல்லாஹ் படுத்திருக்கிறாங்க. படுத்திருக்கும் பொழுது இரவுல அது போல நல்லா ஆழ்ந்து தூங்கிறாங்க. காலையில ஒவ்வொரு ஆளா எழுந்து சொல்லும் போது 4வது ஆளா உமர் ரலியல்லாஹு எழுந்துட்டாங்க. உமர் ரலியல்லாஹு இந்த மாதிரிலாம் விஷயத்துல ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. எழுந்திருச்சு பாக்குறாங்க, மற்றவங்க எல்லாம் ரசூலுல்லாஹ்வை எழுப்புறதுக்கு தயங்குறாங்க.
ஏன் தெரியுமா? ரசூலுல்லாவுக்கு தூங்கினாலும் வகி வரும், நம்மளுக்கு கொரட்டை வரும். தெரியுமா? பஸ்ரப்பா பாய்க்கு தெரியுமா? வாப்பா பாய்க்கு தெரியுமா? தெரியாத. அப்ப அவங்களையா போய் கூப்பிடுறீங்க? ரெண்டாவது நான் கேட்கிறேன், இந்த பாப்பாமார்கள் இவங்கெல்லாம் இசையை என்னைக்காவது கேட்டிருக்காங்க? நல்ல வழியிலான பொம்பளை கண்டா தூரமா நிப்பாங்க. அவ்வளவு பொம்பளை இங்க நிக்கிறாங்க. டான்ஸ் கச்சேரி, குறவங்குறத்து கச்சேரி, இது அவ்வளவு கேட்கிறாங்க. அப்ப அதுக்காக ஒரு எழுந்து சொல்லி என்னடா நினைச்சீங்க? அயோக்கிய போயில நாம அல்லாஹ் மட்டும்தான் அழைக்க வேண்டும். அவன் தான் உயிரோடு இருக்கின்றான், அவன்கிட்ட கேளுங்க, அவன் தருவதற்கு காத்திருக்கின்றான். இதைத்தான் குர்ஆன் சொல்லுகின்றது. பள்ளிவாசல்ல, வீட்டில, எங்க இருந்தாலும் அல்லாஹ்வை நீங்க கூப்பிடுங்க. அல்லாஹ்வை நீங்கள் அழைத்தால் அவன் உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதில் தருகின்றான். அல்லாஹ் தான் உயிரோடு உள்ளவன், அதுதான் சரியான கொள்கை. இந்த தர்கா என்பது அதில் அடங்கப்பட்டவங்க, அவங்க ஒருபோதும் கேட்க மாட்டாங்க. அப்படி யாராவது அவங்களை அழைத்து பிரார்த்தித்தார்கள் என்றால் அவங்க நிரந்தர நரகத்திற்கு போயிடணும். அப்படி மக்காவுல உள்ளவங்க அப்படித்தான் அழைச்சாங்க. யார் அழைச்சாங்க? அவங்க எல்லாம் உயர்ந்த ஆட்கள் அழைச்சாங்க. இப்ராஹிம், இஸ்மாயில் போன்ற ஆட்கள் அழைச்சாங்க. ஆனா நிரந்தர நரகவதியாக அழைத்தாங்க. அபூஜஹல் யாரு? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்தவன் உள்ளவன் நிரந்தர நரகத்துக்கு ஆகிட்டான். அது மாதிரி நாம ஆகிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டிதான், எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த தெருவில் இந்த சகோதரர்கள் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தாங்க. நாங்க ஒன்றே ஒன்று உங்களிடத்தில் வைக்கின்றோம், சாகின்ற வரை படைத்த அல்லாஹ்வை மட்டும் நீங்கள் அழையுங்கள். ஒருபோதும் முஹிதீனோ, ஹாஜா மொய்னுதீனோ, ஏர்வாடி இப்ராஹிமோ, ஒரு லோக்கல் தர்காவோ, ரீஜனல் தர்காவோ, அல்லது நேஷனல் தர்காவோ, இன்டர்நேஷனல் தர்காவோ, யாரையும் நீங்கள் அழைக்காதீர்கள். அதெல்லாம் தவறான நிலைப்பாடு என்று கூறி அல்லாஹ்வை மட்டும் அழையுங்கள். அதுதான் சரியான கொள்கை என்று கூறி நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி, இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ, செக்காகவோ, மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748827 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah